எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய பெயர் விஜய் ஆனந்தி. உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அந்த நபர்களை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ சொல்ல முதல்ல நீ முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். உனக்கு அவர்களுக்குள் இருக்கும் அந்த தொடர்பு என்ன? இரண்டாவது, நீ அந்த இடத்தில் என்னவாக ஆஹ் அனுபவிக்க நினைக்கின்றாய்? அதில் உனக்கு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறதா? இல்லை உனக்கு அந்த இடத்தில் உதவி புரிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நினைப்பு இருக்கிறதா? உனக்கு அந்த அன்பை பொழிய வேண்டும், அவர்களை நீ நல்லா பாதுகாப்போடு பார்த்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ளுதல் என்கின்ற அந்த ஒரு உணர்வு உனக்கு வருகிறதா? இதில் நீ எதை செய்தால் உனக்கு அந்த அனுபவம் வேண்டும் என்கின்ற நினைக்கின்றாயோ அதை நீ செயல்படுத்து. அதாவது அதை நீ உருவாக்கும் ஒரு ஆஹ், செயலைத்தான் நீ அந்த இடத்தில் செய்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ ஆஹ், நீ என்று சொல்வதை விட உனக்கு மற்றவர்கள் செய்வதில் எந்த விதமான ஒரு உம் கட்டுப்பாடு என்கின்ற ஒரு விஷயம் என்பது கிடையாது. உனக்கு அதை பார் பார்த்தல் என்கின்ற அந்த ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக இருக்குது. அந்த புரிதல் என்கின்ற விஷயம் உனக்கு அந்த இடத்தில் கிடையாது. அல்ல, நிறைய நேரம் பார்த்தோம் என்றால் அந்த மற்றவர்களுக்கு நீ உதவி புரிகிறேன் என்கின்ற அந்த வேலையிலே நிறைய நேரம் அந்த உதவி செய்யாமல் இருப்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி ஆகும். ஏன்னா நீ உதவி செய்ய போய் அது நிறைய நேரம் பார்த்தால் அது பெரிய பிரச்சனையில தான் போய் சேரும். அது முதல்ல சின்னதா இருக்கும், நீ உதவி செஞ்சிருப்ப, அவர்கள் மேபி ஒருவேளை கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் அந்த பாடத்தை. அதனால அடுத்த முறை அது வரும்போது அதை விட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சேரும். ஒருவேளை நீ அப்பவே உதவி செய்தேன்னு நினைச்சுக்கோ, அவர்கள் மீண்டும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. அதனால் நிறைய நேரம் அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாருன்னா, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் அந்த உதவியை கேட்காத வண்ணம் அவர்களே அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் விதம் யூ நீட் டு எம்பவர் தெம் அப்படின்னு சொல்றாரு. நீ அவர்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஒருவேளை நம்மிடம் பண உதவி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ற பணத்தை டைரக்டா கொடுக்கறது இல்ல, மேபி அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு தேவை இருக்கலாம், சரி கொடுப்போம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய உண்மையான உதவி என்னவென்றால், அவர்களுக்கு அந்த பண தேவை என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று வராமல் இருக்கும், இல்லை வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த மனதைரியமோ இல்லை அந்த செயல் ஆக்குமை அந்த வேலையோ எதுவா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க. ஒருவேளை அவர்களுக்கு சப்போஸ் ஒரு கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளால் முடிந்தால் அவர்களுக்கு அந்த ஒரு கோர்ஸ்ல சேர்றதோ எதுவோ அவர்களுக்கு நாம் சேர்ப்பதற்குரிய அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதை போன்று யூ நீட் டு எம்பவர் த அதர் பர்சன் அப்படி சொல்ல, திரும்ப திரும்ப அவர்கள் உங்கள் மேல் அந்த டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணாதீங்க. இதுதான் கடவுள் சொல்லும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூ ஜஸ்ட் நீட் டு எம்பவர் தெம்செல்ஸ். ஏன்னா எல்லாருமே ஆன்மாவின் நோக்கிலிருந்து பார்க்கும்போது எல்லாருமே அந்த சரிசமயமானவர்கள் தான். யூ நீட் டு பி அவேக்கன்ட். அதே போல அவர்களுக்கும் உள்ளே இருக்கும் அந்த மேன்மையான தன்மையை நீங்கள் அந்த தூக்கத்தில் இருக்கும் அந்த நிலையிலிருந்து அவர்களை எழுப்பி விட வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே யார் என்கின்ற விஷயத்தை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். ரொம்ப அருமையா இருக்குது இல்லையா? நாம மட்டும் புரிஞ்சுக்க கூடாது, மற்றவர்களுக்கும் அதை தெரிவிக்க வேண்டும். இதுக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு தெரிஞ்சது தானே, தியானம் சொல்லிக் கொடுப்பது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நாம் நம்மிடம் உதவி என்று கேட்பது கண்டிப்பாக அந்த அந்த கட்டத்தில் தேவையான அந்த விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக இந்த தியானம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் மற்றவர்களிடம் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை எப்பொழுதுமே நிறுத்தக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால நாம் அந்த வசதி வாய்ப்புகளோ இல்லை அந்த ஆஹ் மெதுவாக செல்பவர்களிடமோ நாம் அவர்களுக்கு மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அவர்கள் உண்மையிலே யார் என்பதை. அந்த ஒரு புதியதொரு நோக்கத்தை, அந்த பார்வையை
முதல்ல நம்ம கிட்ட கொண்டு வரணும். அதன் பிறகு அவர்களிடமும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்க ஆரம்பித்துவிட்டால் நீங்க வந்து யாரையுமே அந்த மெதுவாக செல்பவர்கள் என்கின்ற அந்த எண்ணமே, இந்த பிரிவினை என்பதே உங்களிடம் கண்டிப்பாக வராது. ஏனென்றால் இதுதான் எல்லா விதமான மாஸ்டர்ஸ், கிரேட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லும் விஷயம் இதுதான். அவர்களும் உங்களுடைய இந்த பூமியிலே நடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்த முக்கியமான வேலையும் இதுதான். அவர்கள் நடந்து கொண்டிருப்பது பாதையும் இதுதான். அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய உதவி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் திரும்ப உங்களிடம் வராத வண்ணம் அவர்களை நீங்கள் கெட்டிக்காரர்களாக மாற்றி விடுங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த டிபெண்டன்ஸ் என்பது இருக்கக்கூடாது. தே நீட் டு பி இண்டிபெண்டன்ட். அதை நீங்கள் செய்யும் பொழுது அதையும் எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒரு நல்ல ஒரு இரக்கத்தோடு பி மோர் கம்பேஷனேட் டு தி அதர் பர்சன். அதை நீங்கள் செய்யும் பொழுது தானாகவே அவர்கள் உங்கள் மேல் வந்து மறுபடியும் அந்த ஒட்டிக்கொள்வது, அதாவது பிகமிங் டிபெண்டன்ட், அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போய்விடும். அதுதான் உண்மையிலேயே நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி. இதுதான் அந்த ஆஹ், அந்த கம்பேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்திலிருந்து, இந்த கம்பல்ஷன் என்கின்ற விஷயத்திலிருந்து அந்த கம்பேஷன் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நாம் இந்த உலகத்தில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்க முடியும் அப்படிங்கிறார். சரி, நீங்க வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி உதவி செய்தால் நம்மளால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பாக முடியும். ஏனென்றால் நீங்கள் வந்து அந்த இடத்தில் உங்களுடைய அந்த செல்ஃப் ஒர்த்ன்னு சொல்றோம் இல்லையா, நமக்குள் இருக்கும் அந்த ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நமக்கு மட்டும் இல்லாமல் அந்த பிறரிடமும் நம்மளால் அதை உருவாக்க முடியும். அதனால கண்டிப்பாக இதை நாம் செய்வதற்கு எந்த ஒரு கணமும் தயங்கக்கூடாது. ஏனென்றால் இதுதான் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகும் அப்படிங்கிற. சரி, நீங்கள் செய்யக்கூடிய உதவி இன்னும் பார்க்க போவென்றால், அது மற்றவர்களை, அதாவது ஏற்கனவே அவர்கள் வந்து பலவீனமா இருக்கிறார்கள், அவர்களை மீண்டும் பலவீனமானவர்களாக மாற்றக்கூடாது. அந்த பலவீனமானவர்களை கொஞ்சம் சக்தி மிகுந்தவர்களாக மாற்றும் அந்த உதவியைத்தான் நீங்கள் வந்து எப்பொழுதுமே செய்ய வேண்டும். அதனால உம் கேள்வி வருது, சரி நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்கிறதுல இந்த நம்மை ஆளும் அந்த வர்க்கம் இருக்கிறது இல்லையா, அரசாங்கம், அது அதுவும் நிறைய இது இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்று நிறைய கண்டிஷன் போடுறாங்களே, ரூல்ஸ் போடுறாங்களே, விதிகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதற்காக இப்படி அரசாங்கம் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீ ஏன் அதை வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்கின்றாய்? நீ தானே அது. அந்த பிரிவினை என்பது, அதாவது உன்னையும் மற்றவர்களையும், அது நீயாக இருந்தாலும் சரி, மற்றவர்களும் சரி, அது அரசாங்கம் எதுவா இருந்தாலும், இந்த உலகமாகவே இருந்தாலும் சரி, எதையும் பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற அந்த மேன்மையான எண்ணத்திலிருந்து நீ பார்க்க பழகிக்கொள். நீ வேறு, அவர்கள் வேறு என்கின்ற அந்த நிலையிலிருந்து அந்த உனக்குள் இருக்கும் அந்த கான்சியஸ்னஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொண்டு பார்ப்பதற்கு பழகிக்கொள். எல்லாவற்றையும் தனித்தனியாக பார்க்க பழகாதே, எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு பார்ப்பதற்கு பழகிக்கொள். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவையான அளவு எல்லாம் இருக்கின்றது. இந்த உலகம், அதாவது இந்த சமுதாயமானது எப்படி ஆஹ் மேன்மையானது என்று சொல்ல முடியும் என்றால், அது அதில் அது என்ன சொல்றது, அந்த குறைவாக இருக்கும் அந்த மக்களை எப்படி நடத்துகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பொறுத்துத்தான் அந்த ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு மேன்மையாக இருக்கின்றது. அதில் இருக்கும் மக்கள், அதாவது நான் வேறு நீ வேறு என்று நினைக்கிறோமா, இல்லை எல்லாமே மொத்தமாக நாம் எல்லாம் ஒன்று நினைத்து எல்லோரையுமே ஊக்குவித்து எல்லோரையுமே மேலாக வளர்க்கின்றோமா? இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். கண்டிப்பாக இல்லை என்று சொல்ல முடியாது. எப்படி அந்த
சரி சமநிலையை எப்படி நீங்கள் அதை கொண்டு வர முடியும், எப்படி மக்களுக்கு உதவி செய்ய முடியும், அதுவும் அவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதபடி, பிசிக்கலா இல்ல, ஆன்மாவிலும் அந்த வளர்தல் என்கின்ற விஷயத்தை விட்டு அதை அவர்களை கீழே அமுக்குவதும் ஒரு காயப்படுத்துவதுதானே. இதைத்தான் அவர் சொன்னார். எப்படி இது இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாகத்தான் இருக்கும். அதனால எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சந்தேகம் வருது, சரி இந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது அதில் அந்த இரக்க குணம், இந்த கருணை, அதனுடன் பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். The compassion is the key. இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது ஸோ உடனடியாக என்ன தேவை, இல்லை அந்த ஒரு நீண்ட ஒரு கால அவகாசம் எடுக்கும். ஸோ லாங் டேர்ம் விஷன் அதை வைத்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை என்ற ஒரு விழிப்புணர்வுடன் நாம் பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் உதவி செய்கின்றோமா, இல்லை அந்த இடத்தில் காயப்படுத்துகின்றோமா, நாம் மக்களின் அந்த ம், விழிப்புணர்வை விரிவாக்க நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா, இல்லை நாம் செய்யும் அந்த உதவியினால் அந்த விரிவாக்கம் என்பது குறைகின்றதா, நாம் மற்றவர்களை பெரியதாக மாற்றுகின்றோமா, இல்லை சின்னவர்களாக குறித்துக்கணும், அதை உதவி செய்வதன் மூலமாகவே இதையெல்லாம் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி, இப்ப நீங்க கடவுள் முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த உதவியை எடுத்துக்கலைன்னா எங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த வாய்ப்பு நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, நீ வந்து நீ சொல்ற மாதிரி நீ முதல்ல நான் வாய்ப்பு கொடு, இல்லை நான் எடுத்துக்கல, அதனால திரும்ப கொடுக்க கூடாது என்கின்ற அந்த நினைப்பு எனக்கு வந்து விட்டால் என்ன ஆகும், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. நான் உன்கிட்ட இது திரும்பவும் சொல்றேன், இந்த கருணை என்கின்ற ஒரு விஷயம் வந்து எப்பொழுதுமே நிறுத்தப் போவதே இல்லை. அதாவது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்னு ஒண்ணுமே கிடையாது. அது எப்பொழுதும் நீண்டு கொண்டே போய்கிட்டும். அதே போலத்தான் அன்பு என்கின்ற ஒரு விஷயத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது. அது போய்க்கொண்டே அது நிறுத்தவே நிறுத்தாது, போய்க்கொண்டே இருக்கும். அதே போல பொறுமை, அதன் போல இது எல்லாமே தான் இந்த கடவுளின் உலகத்தில் இருக்கும் முக்கியமான விஷயங்கள். நீ சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப முடியாது என்கின்ற விஷயமெல்லாம் இந்த உங்களுடைய உடம்பில் இந்த நல்லது, இந்த நல்ல நல்லது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த உங்களுடைய இந்த லிமிட்டெட் பர்செப்ஷன் இதில் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு என்னுடைய உலகத்தில் எப்பொழுதுமே இந்த நல்லதிற்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அது விரிவடைந்து சென்று கொண்டே இருக்கும். திரும்ப 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 நான் வந்து உனக்கு உதவி செய்வதற்காக அது காத்திருக்கிறேன். நீ வந்து கேட்கறதுக்கு தயாராயிரு, கேட்டுக்கொண்டே இரு. அதுதான். கேட்கறதுக்கு இல்லைன்னா திரும்பவும் நான் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா உனக்கு அந்த இடத்தில் வந்து ஏதாவது செய்வதற்கு என்றுதான் நான் பார்ப்பேனே தவிர பண்ண மாட்டேன், உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று இருக்க மாட்டேன். ஃப்ரம் த ஹையர் செல்ஃப். அதாவது நான் அதுக்கு தகுதியானவனாக இல்லாமல் இருக்கும் பொழுதும் நீங்க வந்து எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்கும் பொழுது, ஆமாம், நீ வந்து எந்த காரணத்துக்காகவும் தகுதி இல்லாதவன் என்ற ஒரு நினைப்பை எப்பொழுதுமே கொண்டு வராதே. ஏன்னா நீ வந்து அந்த முழுமையானவன், நீ அந்த ஆன்மாதான். நான் என்ன அந்த நீங்க கொடுத்த நல்லதை எனக்கு வேணா திருப்பி அனுப்பிட்டா அப்பொழுதுதான் நான் வந்து திரும்ப கண்டிப்பாக உன்னிடம் வருவேன் அப்படி சொல்றாரு. இந்த நல்லது செய்வதற்காக மக்கள் வந்து நல்லது செய்கின்றோம் என்கிற நினைப்பு இருக்கும்போது நம்மை திரும்ப அனுப்பி விடலாம். இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நீ எனக்கு செய்யற ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட அனுப்பிடலாம். நம்ம உறவுகளில் பார்க்கிறோம் இல்லையா, நட்புகளில் பார்க்கிறோம் இல்லையா, நல்லது என்று நாம் சொல்லும் விஷயங்கள் வந்து அது சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது நம்மிடம் திரும்ப வருகிறது. அதே போல இருக்கும் பொழுது அப்பொழுது என்ன செய்வது அப்படின்னு அவர் சொல்லும் விஷயம், யாராவது உங்களை வந்து அதை போல தாக்குதல் நடத்தினால், இப்ப நம்ம தாக்குதல் நடக்கும்போது அப்படி சண்டை அப்படின்னு கிடையாது, சொற்களாலோ எண்ணங்களால் பார்க்க அது அவர்கள் உதவிக்காக அழைக்கும் ஒரு அழைப்பு என்பதை நீ மறந்து விடாதே. அதாவது ஏதாவது ஒரு நண்பரோ இல்லை உறவோ, இப்ப நீங்க உங்க மனசுல நினைச்சு பாத்துக்கலாம், யாராவது எதுக்காக நம்ம மேல பழி சொல்றாங்க, ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம நல்லா தானே நினைக்கிறோம். அதை போன்று எதுவும் நபர் நபர் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில அவருக்கு
ஏதோ ஒரு உதவி தேவை இருக்கிறது உங்களிடமிருந்து. அதை பெறுவதற்கு அவர்களுக்கு சரியான வகையில் உங்களிடம் சொல்ல தெரியவில்லை. அது அவர்கள் வெளிப்படுத்தும் விதம்தான் இது உங்களை காயப்படுத்தும் ஒரு விஷயம். அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆன்மாவானது எப்பொழுதுமே மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அதற்கு வரவே வராது. ஏன் செய்கிறார்கள் என்றால், நிறைய நேரம் அவர்களுக்கு தோன்றும் அந்த ஒரே விஷயம் என்னவென்றால், இந்த பிரச்சனைக்கு இது ஒன்று மட்டுமே தீர்வு என்கின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம்தான். இந்த எண்ணம் மாறும் பொழுது, அதாவது இந்த நான் வேறு நீ வேறு நாம் எல்லாம் ஒன்று என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் எல்லாம் தனித்தனி பா அதனால நான் எனக்கு என்ன செய்யணுமோ நான் அதை பார்த்துக்கிறேன், நீ உனக்கு என்ன செய்யணுமோ பார்த்துக்க, இல்ல, நாம் எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஒரு ஒரு நினைவில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனை என்பது முடிந்துவிடும். இதுதான் இந்த உலகத்தின் நிலையான உண்மையும் கூட. இதை தவிர வேற எதுவும் கிடையாது. என்னன்னா, நாம் எல்லாரும் ஒன்று என்கின்ற அந்த விஷயம். நாம் இந்த உலகத்துல இந்த உறவுகளோடு வந்திருப்பது எதற்காக என்றால், இந்த உறவுகள் இந்த காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுல நம்ம டிபெண்டா இருக்கோம், ஆனாலும் நம்ம இன்டர்டிபெண்டா இருக்கோம். இன்டராக்டிவா இருக்கோம், ஆனாலும் நம்ம அலோனா இருக்கிறோம். அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி அப்படியே அந்த நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும் அந்த ஒரு கணக்கோ இல்லை ஏதோ அந்த உறவோ, அது ஒரு பெரிய ஒரு நம்மளால் அது என்ன என்றே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு கெட்டியான ஒரு நெருக்கம், ஒரு உறவு. இதை நீ கொஞ்சம் புரிந்து கொள். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஃபேப்ரிக் ஆஃப் லைன் சொல்லுவோம் இல்லையா? அந்த எப்படி அந்த ம், நம்மளுடைய துணியில வெவ்வேறு விஷயங்கள் நெய்து இருக்கிறோ அதே போலத்தான் நிறம், அந்த துணியின் அந்த அளவு, த்ரெட்ஸ், சில்க் போட்டிருக்கா, என்ன த்ரெட் போட்டிருக்க, எல்லாமே இருக்கு இல்லையா? அதே போலதாங்க வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கும் அந்த உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அந்த கோபதாபம் எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் வீடு வாகனம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுக்காக இந்த வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால மக்களே, நீங்கள் நீங்கள் தான் இந்த உலகத்திற்காக இருக்கும் அந்த ஒரு உம் என்ன சொல்றது, அந்த இனிமேல் வரப்போற மக்களுக்காக இருக்கும் அந்த ஒரே ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்திற்கே பூமிக்கே இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை யாரு? நீங்க மட்டும்தான், மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். இன்னும் கேக்குறாரு, அதாவது கடவுளே, நாங்க மட்டும்தான் இந்த உலகத்தின் நம்பிக்கைங்கிறீங்க அப்படின்னா, இந்த அன்பின் விதி என்பது எப்படி வேலை செய்கிறது? ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்மளால நாமும் அந்த அன்பு என்கின்றதை கொஞ்சம் புரிந்து அதுக்கேற்றா போன்ற வேலையை செய்ய முடியும். இப்ப சொல்றாரு, அன்பு, காதல் எப்பொழுதுமே கொடுக்கத்தான் செய்யும், அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அவருக்கு எப்படி எனக்கு எப்படி எதுவும் தேவையில்லாம போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எப்படி அது எப்படி எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றீங்க? எனக்கு தேவை இருக்குது, இருக்குமே. அவர் சொல்றாரு, அன்பு என்பது கொடுக்கும் இல்லையா? அன்பு கொடுத்து கொண்டே இருந்தால் நீயும் அன்பு, மற்றவர்களுமே உன்னை சுற்றி இருக்கும் அனைத்துமே அன்பு, எல்லாமே கொடுக்கும் பொழுது உனக்கு என்ன தேவை இருக்கும்? எவ்வளவு ஒரு பெரிய உண்மை இல்லையா? அன்பு என்பது கொடுக்கும், எல்லாமே அன்பு என்று இருந்தால் அந்த கொடுத்தல் என்பது உனக்கு கொடுக்கும்போது நீ கண்டிப்பா வாங்கித்தான் இருப்ப. அதனால எல்லாருமே நீ அன்பை எதிர்பார்க்கும், உனக்கு அன்பு வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அங்கே உனக்கு என்ன தேவை இருக்கும்? சரியான கேள்விதானே? இதுதான் இதுதான் அவர் சொல்றாரு. அதனால இப்ப ஏன் பிரச்சனை இருக்குன்னா, எல்லாருமே அந்த கொடுத்தல் என்கின்ற விஷயத்தை செய்யாமல் கொஞ்சம் அவர்களுக்கு என்று வைத்துக்கொண்டு you're just holding it back. அதை செய்ய வேண்டாம். இந்த வைத்துக் கொள்ளுதல் என்கின்ற அந்த விஷயத்தை விடுத்துவிட்டு அந்த கொடுத்தல் என்கின்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால், இந்த உலகத்தில் நம்மால் இந்த ஆஹ் எந்த ஒரு பிரச்சனை, இந்த முன்னே பின்னே மேலே கீழே அந்த பிரிவினை என்கின்ற ஒரு விஷயமே மக்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாரு. அதனால இதை எப்படி ஆரம்பிக்கிறது?
சரியான கேள்வி இல்லையா? யாராவது ஆரம்பிக்கணும் இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, இந்த வாய்ப்பு இப்போ இந்த கணத்துல உன்கிட்ட இருக்குது. புக் எழுதுற அது வந்துட்டு இருக்கு, நாளைக்கு படிப்பாங்க அவர்களிடம் இருக்கிறது. அதனால எல்லாரிடம் இப்பொழுது இந்த கணத்தில் உன்னிடம் இருக்கிறது, இதை நீ புரிந்து கொள். இதுதான் இந்த புதியதாக உனக்குள் வரும் இந்த ஒரு விழிப்புணர்வு. இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நீ அந்த ஒரு ஆஹ் ஊக்குவிக்கும் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யூ கேன் பிகம் தட் கிரேட் இன்ஸ்பிரேஷன். நீ கண்டிப்பாக அந்த ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனா மாறக்கூடிய வாய்ப்புகள் மீன் நீ தான் அது இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நீ தானே கடவுள். உன்னை தவிர வேற யார் இருக்க முடியும்? இதே கேள்விதாங்க கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும். உங்களை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அந்த ஊக்குவிக்கும் சக்தியானது? அதனால மாற்றங்கள் என்பது உலகத்தில் வர வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக நம்முள் இருந்துதான் உருவாக வேண்டும். நீங்களே அந்த ஊக்குவிக்கும் சக்தியாக மாறிவிடுங்கள். அது உங்ககிட்ட தான் இருக்கு. அதை கொஞ்சம் கண்டு கொள்ளுங்கள்.